தினசரி காலையில இட்லி தோசை சாப்பிடலாமா? சிறந்த காலை உணவு எது? இந்த உலகில் ஒருவர் தவிர்க்கவே கூடாத உணவு என்றால் அது காலை உணவுதான். காலை உணவை ஒரு அரசன் உண்பது போல அதிகமாக உண்ண வேண்டும். இது போன்ற வாசகங்களை சில இடங்களில் படித்திருப்போம் அல்லது யாரேனும் சொல்ல கேட்டிருப்போம். ஆனால் பரபரப்பான அன்றாட வாழ்க்கையில் ஒரு அரசன் உண்பது போல காலை உணவுகளை உண்ண நேரம் இல்லை, அல்லது அவ்வாறு உண்டுவிட்டு அலுவலகம், பள்ளி மற்றும் கல்லூரி வகுப்புகளில் சென்று அமர்ந்தால் வேலை எங்கே நடக்கிறது, வகுப்பை எங்கே கவனிக்க முடிகிறது, தூக்கம் தானே வருகிறது என்று சொல்லி பலர் காலை உணவை தவிர்ப்பதையும் பார்க்கிறோம். அதே வேளையில் காலை உணவை தொடர்ந்து தவிர்த்து வந்தால் அல்சர் போன்ற பிரச்சனைகள் வரும், உடல் பருமன் ஏற்படும், அந்த நாள் முழுவதும் சோர்வாக உணர்வீர்கள். முக்கியமாக குழந்தைகளின் வளர்ச்சிக்கு காலை உணவு அவசியம் என்ற எதிர்த்தரப்பு வாதமும் உள்ளது. காலை உணவை தவிர்த்தால் உடலில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்? ஒரு சிறந்த காலை உணவில் என்னென்ன இருக்க வேண்டும்? காலை உணவு என்பது அவசியம் தானா? தினமும் இட்லி தோசையை காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாமா போன்ற கேள்விகளுக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலை உணவின் வரலாறு. ஆங்கிலத்தில் பிரேக் தி ஃபாஸ்ட் என்று கூறுவார்கள். இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் 8 முதல் 10 மணி நேரம் வரை இடைவெளி இருக்கும். அந்த விரதத்தை முறித்து உண்பதால் தான் பிரேக்ஃபாஸ்ட் என்று பெயர். விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் இந்த காலை உணவு உண்ணும் வழக்கம் மனிதர்களிடம் ஏற்பட்டது. அப்போது கூட குழந்தைகள், முதியவர்கள், கடின வேலையுடன் நாளை தொடங்குபவர்கள் மட்டுமே காலை உணவை எடுத்துக்கொண்டனர். பலரும் ஒரு நாளின் முதல் உணவை மதிய நேரத்தில் தான் எடுத்துக்கொண்டார்கள். தொழில் புரட்சிக்கு பிறகு இந்த வழக்கம் மாறியது. காரணம், ஷிப்ட் முறையிலான வேலை தொழிற்சாலைகளில் அப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது. தினமும் 8 மணிக்கு வேலைக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக காலை உணவு சாப்பிடாமல் மதியம் வரை பணி செய்ய முடியாது. ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்றவாறு இந்த காலை உணவு மாறியது. இவ்வாறுதான் காலை உணவை அனைவரும் உண்ணும் வழக்கம் வந்தது. இதனைத் தொடர்ந்து காலை உணவுக்கென்று ஒரு தனி சந்தையே உருவானது. இன்றும் கூட பல நாடுகளில் காலை உணவாக குறைவான மாவுச்சத்துடைய எளிய உணவுகளையே எடுத்துக்கொள்கிறார்கள். மதிய வேளைதான் மாவுச்சத்து சற்று கூடுதலான உணவுகள் எடுத்துக்கொள்கிறார்கள். காலை வேளையில் மாவு சத்துள்ள உணவுகளை உட்கொள்ளலாம் தான். ஆனால் ஒவ்வொரு நபரை பொறுத்தும், அவர் பார்க்கும் வேலையை பொறுத்தும் அளவு மாறுபடும். எனவே அளவில் சிறியதோ பெரியதோ ஆனால் சத்தான காலை உணவை எடுத்துக்கொள்வது என்பது மிக மிக அவசியம்.